திருவாதிரை நட்சத்திரத்துக்கு இந்த 2026 இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து என்ன திருவாதிரை நட்சத்திரம் இந்த 2026ஆம் ஆண்டு இவங்க என்னெல்லாம் செய்யக்கூடாது, செய்ய வேண்டாம் அப்படின்னு திருவாதிரை நட்சத்திரத்துக்கு இந்த 2026 எந்த விஷயங்கள் அதிர்ஷ்டகரமானதா இருக்க போகுது அப்படின்னு திருவாதிரை நட்சத்திரம் இவங்களுக்கான யூனிவர்ஸ் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்னிந்தியாவின் பெஸ்ட் டேரட் கார்ட் ரீடர் அப்படின்னு இவங்களை சொல்லலாம். ஸ்பிரிச்சுவல் ஹீலரும் கூட இவங்க. ஆமாங்க, ஜாரா மேடமை தான் சந்திக்க வந்திருக்கோம். ஜாரா மேடமை சந்திச்சு இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறது 2026க்கான புத்தாண்டு பலாபலன்கள். பொதுவாக நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் புத்தாண்டு பலன்கள் பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமான புத்தாண்டு பலன்கள். அந்த வகையில முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரத்திற்கு இந்த 2026 எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் சிஸ்டர். ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையா நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம். உங்க எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வா. இந்த 2026 புத்தாண்டு பலாபலன்கள் தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ 2026 யூஸ்வலா எல்லாரும் வந்து ராசியை பேஸ் பண்ணி சொல்லுவாங்க. நம்ம வந்து நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது பேசிட்டு இருந்தோம். எதனால மேம் நீங்க நட்சத்திரத்தை சூஸ் பண்ணீங்க? ஏன்னா நட்சத்திரமும் இன்னைக்கு நிறைய பார்க்குறாங்க. நட்சத்திரமும் வந்து ராசி எந்த அளவுக்கு பவரோ நட்சத்திரம் அதை விட பவர் அப்படின்றது நம்ம சொல்லலாம். ஸோ அந்த நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி அப்போ நம்ம எடுக்கும் போது ஸோ இது இன்னும் அவங்களுக்கு ரொம்ப கனெக்டிவிட்டியாக இருக்கும். இந்த ஆண்டுக்கான அந்த நட்சத்திர பலன்றது ரொம்ப இன்னும் அவங்களுக்கு நிறைய விதமான கைடன்ஸ் இதனால் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் ஆப்வியஸ்லி நான் இதை வேறு எங்கேயும் நட்சத்திர பலன் வந்து ஸ்பெசிஃபிக்காக இதுக்கு நான் பண்ணலை. ஸோ நம்மளுடைய சேனலில் நிறைய ஃபாலோவர்ஸ் டாரோ ரீடிங்க்கு இருக்கிறாங்கன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ போன பதிவில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போது இந்த பதிவில் சிறப்பாக என்ன கொடுக்கலான்னு யோசிக்கும் போது அப்போ 27 நட்சத்திரத்துக்கும் நம்ம டாரோ ரீடிங் கொடுக்கலாம். கண்டிப்பாக அது எல்லாருக்கும் ரொம்ப வரவேற்புக்குரியதாக இருக்கும் அப்படின்றதுனால தான் ஸோ இந்த பதிவை எடுத்தது. சூப்பர் மேம். நட்சத்திர பலன் அப்படிங்கும்போது இதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அடங்கும் மேம்? ஸோ இதில் என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, இந்த வருடம் முழுவதும் எந்த விஷயங்களை இந்த நட்சத்திரக்காரர்கள் செய்யணும், எந்த விஷயங்களை செய்யவே கூடாது, அண்ட் இந்த வருடம் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு லக்கியாக அமையும், அதிர்ஷ்டமாக அமையும் அப்படின்றதையும், அண்ட் ஓவரால் இந்த பிரபஞ்சம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் என்ன மாதிரியான ஒரு வழிகாட்டுதலை கொடுக்க போகிறாங்க அப்படின்றத ஒரு மெசேஜாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். சூப்பர். ஸோ பிரபஞ்சம் சொல்லும் செய்தியும் நமக்கு தெரிய போகுது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும். அதே மாதிரி என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்ல போறீங்க. லக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ரொம்ப எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஸோ இந்த 2026 லக்கா அமையறதுக்கு என்ன பண்ணலாம் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் தெரிஞ்சுக்க போறோம். ரொம்ப சிறப்பு மேம். நம்ம நேர நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். கண்டிப்பா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரத்துக்கு இந்த 2026 இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து என்ன செய்யலாம்னு சொல்லுங்க மேம். ஸோ திருவாதிரை நட்சத்திரம் இந்த 2026ஆம் ஆண்டு அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கணும் அண்ட் ரொம்ப ஒரு முன்னோடியாக இருக்கணும். தலைமை பண்பு வகிக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்கில்ஸ் எல்லாம் அவங்க டெவலப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். இவங்க வேற ஏதாவது ஒரு பெரிய பொசிஷனுக்கு ஆசைப்படுறாங்கன்னா கண்டிப்பாக அதற்கான ஆக்ஷன்ஸ் மேற்கொள்ளலாம். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், ஒரு தலைமை பண்பு வகிக்கக்கூடிய ஒரு பொசிஷனுக்கு நான் போக போகிறேன், மேபி பாலிடிக்ஸில் போக போகிறேன், இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ எதெல்லாம் தலைமை பண்பு வகிக்கக்கூடிய ஒரு காரியங்களாக இருக்கோ அந்த காரியங்களில் இவங்க கண்டிப்பாக ஈடுபடலாம். அண்ட் இவங்களுடைய நன்மை தீமை நிறை குறைகள் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும். அந்த மாதிரியான மனிதர்கள்கிட்டையும் நியூட்ரலாக போக ஆரம்பிக்கணும். ஸோ இந்த நியூட்ரலாக போகிறதும் தலைமை பண்பு வகிக்கிறதும் இந்த ரெண்டு விஷயங்களும் ஒன்று சேர்ந்து அவங்க ஃபாலோ பண்ணும் போது இந்த வருடம் அவங்களுக்கான ஒரு சிம்மாசனம் கூட சொல்லலாம், அரியணை கூட சொல்லலாம். ஸோ அந்த ஒரு பிளேஸ் அவங்களுக்காக வந்து கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் கண்டிப்பாக இருக்கும் இந்த ரெண்டு விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது. என்னென்ன விஷயங்கள் இவங்க செய்யக்கூடாது இந்த 2026ல இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இதெல்லாம் செய்யாதீங்க, இன்னும் பெஸ்டா அமையும், அவாய்ட் பண்ணீங்கன்னா எதை சொல்லுவீங்க மேம்? திருவாதிரை நட்சத்திரம் இந்த 2026ஆம் ஆண்டு இவங்க என்னெல்லாம் செய்யக்கூடாது, செய்ய வேண்டாம் அப்படின்னு பார்க்கும்போது
ரொம்ப நிதானமா போறது, ரொம்ப பொறுமையா போறது, சம்டைம்ஸ் பொறுமையா போறேன்ட்டு சோம்பேறித்தனமா இருந்த இடத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க, எதுவும் செய்யாம. ஸோ அந்த மாதிரி பொறுமையா போறது, சோம்பேறித்தனம் படுறது, இதெல்லாம் வந்து வேண்டாம். இதுக்கு முன்னாடி அதெல்லாம் பண்ணிட்டீங்க. நெறைய ரெஸ்ட் எடுத்துட்டீங்க. நெறைய ஆராய்ச்சி பண்ணிட்டீங்க. இதுக்கு மேலயும் அது வேண்டாம் அப்படின்னு இருக்கு. அண்ட் அதே மாரி இவங்க வந்து ஒரு புதிய விஷயங்கள் செய்றாங்கன்னா, அது ரொம்ப புதுசா இருக்கணும். அத தவிர்த்துட்டு விட்டு போன விஷயங்கள திருப்பியும் கையில எடுக்கிறது, நிறைவேறாத விஷயங்கள், முடிக்க முடியாத விஷயங்கள அகைன் திருப்பியும் எடுத்து நான் அத பண்ண போறேன் அப்படின்னு சொல்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு இருக்கு. அண்ட் ரொம்ப எல்லார்கிட்டயும் விட்டு குடுத்து போக வேண்டான்னு இருக்கு. காம்ப்ரமைஸ் ரொம்பவும் இறங்கி காம்ப்ரமைஸ் பண்ணி, அந்த காம்ப்ரமைஸ் எப்படின்னா தியாகம் பண்ற மாரி போயிடுவாங்க. ஓகே நான் தியாகம் பண்றேன், நான் விட்டு குடுத்துடுறேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கு. விட்டு போன விஷயங்களும், காரியங்களையும் அகைன் எடுத்து பண்ண வேண்டாம் அப்படின்னு இருக்கு. இந்த 2026ல வந்து இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்? ஸோ திருவாதிரை நட்சத்திரத்துக்கு இந்த 2026 எந்த விஷயங்கள் அதிர்ஷ்டகரமானதா இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க வந்து யாராவது ஒரு பெண்ணுக்கு, அதுவும் குறிப்பா அவங்களுடைய வீட்ல இருக்கக்கூடிய அம்மா, மனைவி, அம்மா ஸ்தானத்துல இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கு வந்து சில விஷயங்கள் அதாவது ஒரு பொருள் உதவியோ, பண உதவியோ இவங்க குடுக்கும்போது, இவங்களுக்கு அது ஒரு கர்ம வினைய கழிக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து கண்டிப்பா இந்த வருடம் கொடுக்கும். ஏன்னா, இவங்க என்னெல்லாம் வந்து துரோகங்கள் அனுபவிச்சிருந்தாலும், ஏமாற்றங்கள் அனுபவிச்சிருந்தாலும், இல்ல நெறைய நெகட்டிவான விஷயங்கள மாட்டி வெளிய வந்திருந்தாலும் சரி, இவங்க பெண் சார்ந்த விஷயங்களுக்கு, பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து, அவங்களுக்கு தங்களால முடிஞ்ச ஒரு உதவிகள செய்யும்போது, இந்த கர்ம வினையிலிருந்துலாம் வெளிய வருவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம, அவங்களுக்கு பண ரீதியான அதிர்ஷ்டம் கண்டிப்பா கிடைச்சே தீரும். இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு வந்து பிரபஞ்சம் சொல்லக்கூடிய செய்தி அப்படின்றது என்ன மேம்? ஸோ திருவாதிரை நட்சத்திரம் இவங்களுக்கான யுனிவர்ஸ் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது, ஸோ இந்த வருடம் இவங்களுக்கு வந்து இவங்களுக்கான ஒரு டிக்னிட்டி கண்டிப்பா கிடைக்கும். ஒரு ப்ரைடு, ஒரு ஒரு மரியாதை, கௌரவம், அந்தஸ்து இதெல்லாம் நிச்சயமா இந்த வருடம் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவங்க கான்ஷியஸா இருக்கணும். அவங்களோட மைண்ட் செட் எப்பவுமே கான்ஷியஸா இருக்கணும். அண்ட் யாரையும் வந்து பழி வாங்கணும், யாரையும் நம்ம எதிரி அவங்கள வந்து டிஃபீட் பண்ணியே தீரணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு இருக்கு. ஏன்னா இதெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த பிளெஸிங்ஸ் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இதை பண்ண வேண்டான்ற ஒரு யூனிவர்ஸ் மெசேஜ் வருது. அண்ட் இவங்க எதை செய்கிறாங்களோ அதில் ரொம்ப ஹானஸ்டாக இருக்கணும். அண்ட் அதில் எந்த டிசிஷன் எடுத்தாலும் அது ஒரு தலைமை பண்பு வகிக்கக்கூடிய ஒரு அந்த அளவுக்கு ஒரு யுனிக்கான முடிவுகளாக இருக்கணும். அண்ட் எதை செஞ்சாலும், யார்கிட்ட எதை பேசினாலும், எங்கே இருந்தாலுமே சரி, அந்த சுற்றி நடக்கக்கூடிய சூழல்களை அப்சர்வ் பண்ண கற்றுக்கணும். ஸோ இதெல்லாம் இவங்க செய்யும் போது கண்டிப்பாக இவங்களுக்கான வாழ்க்கை பாடமானது, வாழ்க்கை அனுபவமானது, இந்த ஒரு வாழ்க்கை அனுபவம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும், மிகப்பெரிய திருப்பு முனையும் கொடுக்கும். ஸோ யூனிவர்ஸ் அவங்களுக்கு அதற்கான ஒரு விஷயத்த பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றது தான் இவங்களுக்கு வரக்கூடிய யூனிவர்ஸ் மெசேஜாக இருக்கு. ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம். நன்றி. மிக்க நன்றி சிஸ்டர். அண்ட் நேயர்கள் எல்லாருக்குமே நானும் நன்றி சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக இதில் வந்த கைடன்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த வருடம் நீங்கள் சிறப்பாக கொண்டு போகணும் அப்படின்றத நானும் வேண்டிக்கிறேன். அண்ட் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஹாப்பி நியூ இயர் 2026 அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய இந்த வருடத்துக்கான வேண்டுதல்கள், ஆசைகளும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோட நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேடம் நீங்க சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, டாரட் கார்டு மூலமா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்க தீர்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி டைரக்டா மேடம் நீங்க சந்திக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு. ஸோ நீங்க அதையும் பயன்படுத்திக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.